நீங்க யாராச்சும் புதுசா மீட் பண்ணி அவங்கள ஆல்ரெடி வருஷ கணக்குல தெரியுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? லைக் பேசி 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். பட் ஏதோ லைஃப் டைம்ஸ் அவங்க கூட பழகுன மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். எந்த ரீசன், எந்த லாஜிக்கே இல்லாம அவங்க கூட கனெக்ட் ஆயிடுவோம். அண்ட் நம்ம ஹார்ட்டும் காமா, சேஃபா அவங்க கூட ஃபீல் பண்ணோம். இது ஜஸ்ட் கோஇன்சிடன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் சோல் ரெகக்னைசேஷன். சில சோல்ஸ்னால அவங்க ஸ்டோரியை ஒரே லைஃப் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது. மேபி அவங்க டைமிங்ஸ்னால பிரிஞ்சிருக்கலாம், ஈகோ, சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் ஈவன் டெத்னால கூட. பட் when a story remains incomplete, then the universe gives it another chance. அதனால தான் சில கனெக்ஷன்ஸ் ரொம்ப இன்டென்ஸா ஃபீல் ஆகும். நீங்க அவங்கள ரொம்ப கேர் பண்ணுவீங்க, அவங்கள ரொம்ப சீக்கிரமாவே forgiveவும் பண்ணிப்பீங்க. அண்ட் அவங்க நம்மளை பிரிஞ்சு போனாங்கன்னா அந்த வலியும் அதுக்கேற்ற மாதிரி அன்பேரபிளா இருக்கும். பிகாஸ் அது ஏன்னா நம்மளோட கனெக்ஷன் அவங்க கூட இருக்கிறது அது இந்த லைஃப்ல மட்டும் இருந்திருக்காது. அதனால்தான் அது ரொம்ப ஹர்ட் ஆகும். சம்டைம்ஸ் அவங்க நம்ம லைஃப்ல நிரந்தரமா ஸ்டே பண்ண வந்திருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அவங்க நம்ம லைஃப்ல வந்ததே நம்மளோட கார்மிக் சைக்கிள்ஸ்ல இருந்து வெளியில எடுக்கிறதா இருந்திருக்கும். பட் மோஸ்ட்லி அவங்க நம்ம லைஃப்ல வர்றது நம்மளை அவேக்கன் பண்ணதான், நம்மளோட ஆக்சுவல் கிளாரிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியப்படுத்ததான் இருக்கும். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, எது நடக்கணுமோ அது யாராலையும் மாற்ற முடியாது. அண்ட் இஃப் சப்போஸ் ஏதாச்சும் நெகட்டிவா நடந்தா கூட நீங்க யோசிச்சுக்கோங்க தட் உங்களோட லைஃப் லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் எதுக்கு தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேபி நீங்க இப்ப நினைக்கிற பர்சன் உங்க லைஃப்ல புதுசா வரல. மேபி நீங்க அவங்கள ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கலாம், மேபி நீங்க அவங்கள ஆல்ரெடி லவ்வும் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆயிருந்ததுன்னா இதை அந்த சம்மன் கூட ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அந்த சம்மன் கூட இப்ப கண்டிப்பா உங்களை ஏதோ ஒரு இடத்துல இருந்து நினைச்சிட்டு தான் இருக்காங்க.